அன்புடையூர் வணக்கம். நான் இளங்கோ. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இப்போ இருக்கிறது ஊத்துக்குளி கதிதமலை தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஊத்துக்குளியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். எங்கேருந்து இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சென்னிமலையில் இருந்து வந்திருக்கோம். சென்னிமலை காங்கேயம்லேருந்து போனோம்னா நம்ம இந்த ரோட்டில் தான் போவோம். நம்ம வீடியோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு நிமிஷத்துக்கு மேலே இந்த காணொலியானது ரோட்லேயே போயிட்டுருக்கும். ஸோ நம்ம அந்தளவுக்கு லென்த்தாக எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல பைபாஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகுது. லெஃப்ட் சைடில் போனோம்னா திருப்பூர் ரோடு, ரைட் சைடில் போனோம்னா விஜயமங்கலம் போகுதுங்க. நம்ம திருப்பூர் ரோட்டில் தான் கொஞ்சம் தூரத்துலேயே. திருப்பூர் ரோட்டில் பார்த்தோம்னாலே ஆர்ச் தெரியுது. நாங்கள் அந்த ஆர்ச் இருக்கிறது தெரியாமல் ரொம்ப தூரமாக போயிட்டோம். அந்த அம்புக்குறி காட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச்சில் தான் நம்ம உள்ளே போகணும். ஆனால் நாங்கள் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். கொஞ்சம் தூரம்னா ரொம்ப தூரம்லாம் போகல, ஜஸ்ட் இந்த இடத்துல நின்றுட்டோம். ஓகேவா, இந்த இடத்துல நின்னாச்சு. இப்போ திரும்பவும் ரிட்டன் ஆகி போகிறோம். நாங்கள் கூகுள் மேப் போட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் திரும்பி பார்க்குற பாருங்கள், அதுதான் ஆர்ச்சு. அந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துக்கோங்க. அந்த ஆர்ச்சிலிருந்தும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. இப்போ ஆர்ச் தாண்டோன்னையே மலை இருக்காது, கொஞ்சம் தூரம் போகணும். ஓகே, வியூ பார்த்துக்கா. வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோவில் ஊத்துக்குளி கைத்தமலை. இதில் கைத்தமலைன்னு போட்டிருக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கதித்தமலை அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் பழைய போர்டு வச்சுருக்காங்க, அதில் கதித்தமலைன்னு தான் போட்டிருக்கு. நோட்டீஸ் எல்லாத்துலேயுமே கதித்தமலைன்னு தான் போட்டிருக்கு. ஸோ அதோடைய நேம் கதித்தமலை அப்படின்னு தான் அழைக்கணும். ஒரு கதித்தமலைன்னு சொல்ல முடியாமல் கைத்தமலைன்னு அவங்களுடைய பேச்சு வழக்கில் தான் பேர் வச்சுருப்பாங்க. இது லிங்கம்மன் திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவிலில் அநேகமாக அர்த்தநாரீஸ்வரர் போன்ற தெய்வம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லிங்கம்ங்கிறது சிவன், அம்மன்கிறது பார்வதி. ஸோ லிங்கம்மன் அப்படின்னா கண்டிப்பாக சிவபார்வதியை குறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கோவிலையும் போய் அந்த கோவில் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் ஊத்துக்குளியில் இருந்து இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த கோவிலை பற்றின விவரங்களை பதிவிடுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருந்து பார்த்தாலே அந்த ஸ்டெப்பெல்லாம் தெரியுது. இந்த இடத்துல பார்க்குற தூரத்தில் தான் கோவில் இருக்குது. ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, பக்கத்தில் தான் இருக்குது கோவில். முன்னாடியே பிள்ளையார் கோவில் இருக்குது. பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் சைடில் ஒரு நாகக்கன்னிகை கோயில் இருக்குது. அதை போய் பார்க்கறனாலும் பாட்டு போகலாம். நாங்கள் ஆனால் அங்கே போகலை. இந்த போர்டில் கதித்தமலைன்னு தான் போட்டிருக்குதுங்க. ரோடு மலை மேலே ஏறுற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இந்த ரோடு மலை மேலே ஏறுற ரோடு கிடையாது. நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஆல்ரெடி கதித்தமலை போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் பெற்ற இன்பம் வையகமும் பெறட்டும் அப்படின்றதுனால அதை ட்விஸ்டாகவே வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு. கதித்தமலை இந்து சமய அறநிலையத்துறை வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் வழி. இந்த வழியாகவும் நம்ம வந்துட்டு மலை மேலே போய்க்கலாம். இந்த ரோடு எதுக்கு போகுதுன்னே தெரில. முன்னாடி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். விநாயகா போற்றி. ஓகே, சிறப்பான தரிசனம். இது 1982 கட்டியிருப்பாங்க போல். இல்லையே, 1982.
அருள்மிகு வெற்றி வேலாயுத சாமி திருக்கோவில். வாங்க அப்படியே போகலாம். எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு விநாயகர் இருக்காரு. இது வரைக்கும் வந்தாலும் ஃபஸ்ட் டைம் வர்றேன். எப்படி போகணும் என்ன போகணுன்னு தெரியல. பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த ரோடு மலையை ஒட்டி மேலே போகுது. இது மலைக்கு போகுதானே தெரில. சாப்பிடல வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு இருந்தாலும் நிறைய பேர் தெரியாமல் போகிறாங்க. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு சொல்லி போயிட்டு திரும்பி வராங்க. பார்க்கலாம். கோயிலை ஒட்டி போய் அந்த பக்கம் கூட போகலாம், வாய்ப்பு இருக்குது. சரி பார்ப்போம் அவனுக்கு போயிட்டு திரும்பி வரானுங்களா இல்லையான்ட்டு. நம்ம வந்துட்டு கைத்தமலையில் தான் இருக்கோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. கதித்த மலை அப்படின்னு சொல்லி பழைய போர்டில் போட்டிருக்கு. எப்போவுமே பழசு தான் சரியாக இருக்கும். கதித்த மலை. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தேர் வந்து கோவில் மலை மீது தேர் இருக்கக்கூடிய ஒரே கோயில்னால் அது கதித்த மலை தான். அந்த மலைக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து எத்தனாம் தேதி அப்படின்னா 17ஆம் தேதி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகர் வள்ளி தெய்வானை, முருகர் வள்ளி தெய்வானையோட ஃப்ரண்ட்லேயே காட்சி தராங்க. பார்க்கலாம் இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. படி ரொம்ப லாங்காக தாங்க போகுது. ஓகே, இந்த மண்டபமெல்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உபயம் பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே காணொலி எடுக்கிறேங்க. அந்த பக்கம் ஒரு ரோடு போச்சு, அது அங்கே போகுது. இந்த பக்கம் மலை மேலே வந்த ரோடு தான் எங்கே போகுதுன்னு தெரியல. மேலே போய் பார்த்தோம்னா எல்லா டீட்டெயிலும் தெரியும். நமக்கு இந்த கோயில் ஃபஸ்ட் டைம் நம்ம வர்றோம். எந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு வந்தால் முன்னாடி ஸ்டெப் இருந்துச்சு. ஓகே, அப்போ இதில் தான் ஏறணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏறிட்டுருக்குறோம். எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. வீடியோ கூட எதுவும் பார்க்கல, எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே கிடையாது. அப்படியே வந்துட்டோம். அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். இலைப்பாறு மண்டபமா இல்லை கோயிலே வந்துருச்சா தெரில. மேலே ஒரு டவர் இருக்குங்க. ஒருத்தர் படுத்திருக்காரு.
இளைப்பாறும் மண்டபம் கோயில் வந்துருச்சு பக்கத்தில். இங்கே அப்படியே இது முருகர். அப்படியே உள்ள நீ படுகடையா விட்டாலும் அது நேரு ரெக்கார்ட் ஆகும். நம்ம அப்படி மாற்றிக்கலாம். அந்த இடத்துல ஒரு சாமி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு சாமி வச்சுருக்காங்க. உருவ வழிபாடு இல்லாமல் சிலையை வச்சுருக்காங்க. உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு நாக கன்னிகை கோவில் இருந்துச்சு. உள்ள ஒரு புற்று இருந்ததுங்க. உள்ளே போய் அதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டு முன்னாடி பார்த்த உடனேயே நம்மளுக்கு தெரிஞ்சது தேர் வலம் வரக்கூடிய இடம்ங்க. ஆமாங்க, மலை மேலே தேர் போகும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வழி இங்கே தாங்க இருக்குது. பார்த்தீங்கனாலே ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். இன்னும் கோவிலுக்கும் முன்னும் படி இருக்குது, சைடில் தார் ரோடு இருக்குது அப்படின்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதுதாங்க மலை மேலே கிரிவலம் சுற்றி வரக்கூடிய ரோடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குது. நேரு பார்த்தீங்க அப்படின்னா தேர் நிறுத்தக்கூடிய இடம்ங்க. பெரிய தேர்லாம் இல்லை, சின்ன தேர் தான். அது கோவிலுங்க. கோவிலுக்கு மேலும் இன்னும் படிக்கட்டுகள் இருக்கு. நேரு பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம் தெரியுது. கோபுரத்தில் பச்சை கலரில் ஒரு வேல் சாத்தி இருக்காங்க. அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. கோவில் ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் இருக்குது. இதுதாங்க தேர் நிறுத்தி இருக்கக்கூடிய இடம். கைத்தமலையின் முழு உருவங்க. இதுதான் கைத்தமலை முருகன் கோவில். ஓகே, நம்ம அப்படியே இந்த பக்கம் வண்டியெல்லாம் வாகனங்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வருது. அதை நான் இந்த ஆடியோவிலேயே கேளுங்க என்ன பேசுகிறேன் அப்படின்ட்டு. இதுதான் வந்துட்டு ரூட்டு. வண்டியில் வந்தோம்னா மேலே வர்றது. வண்டி இங்கே கூட நிறுத்திக்கலாம். தேர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இதில் தான் பூட்டி வச்சுருக்காங்க. பார்க்கலாம். 9/8/2025 முடிஞ்சிருச்சு. டிக்கெட் ஆளுங்க வண்டிக்கு இதுலேயே டிக்கெட் ரேட்டு போட்டிருக்காங்க. 2 சக்கர வாகனங்களுக்கு 10, 4 சக்கர வாகனங்கள் 20, கனரக வாகனம் வந்து 40 ரூபா. இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் செயல்படுது. முருகர் கோயில் பாருங்க எப்படி ஜாமுன்னு தெரியுதுன்ட்டு. இது கோவில் மொத்தம் வந்து நம்ம ஏறி வந்த படி வந்து 360 படியாமா. இதில் இந்த இடத்துல இருக்கிற படி வந்து 60 படியாமா. இங்கே பாருங்கள் தேரோட சக்கரமெல்லாம் இருக்குது. இப்போ அடுத்த நாளையிலிருந்து வந்து கொடியேற்றம் நடக்குதாமா. இங்கே தேரோட்டம், கீழே ஒரு தேரோட்டம் நடக்குதாமா. தைப்பூச திருவிழா நாளையிலிருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. திருக்கோயில் செயலி, திருக்கோயில் ஏதோ ஆப்பெல்லாம் விட்டுருக்காங்க. பதினேழு 1/2024 இன்னைக்கு தானே 17 தைப்பூச திருவிழா. இன்னையிலிருந்துங்க புதன்கிழமை. இன்னைக்கு 16 அப்போ இன்னைக்கு எத்தனை? 17 தானே. இன்னைக்கு புதன்கிழமையா? சரி.
திருக்கோயில் ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்போட பேர் செயலி திருக்கோவில் ஆப்னு தான் இருக்கும் போல். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் இதை நிற்கலாம். ஓகே, இது இன்னையிலிருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டுங்க. கரெக்டான டைமிங்க்கு வந்துருக்குறோம். அப்படியே ஆன் பண்ணி மேலே தைக்கிறையா? இது மொத்தம் 60 படி. ஆமாம், நம்ம ஸ்டெப்பில் மேலே போயிட்டுருக்கோம். உள்ளே போனால் வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு இருக்கா என்னன்னு தெரில. மூலவர் எடுக்க முடியாது. நம்ம கோவிலுடைய சைடில் வேணால் நம்ம காட்டலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தைப்பூச திருவிழா கரெக்டாக இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரியான டைமிங்க்கு வந்திருக்கிறோம். இது கதித்தமலையின் முருகர் கோவில் கோபுரம். கோவில் முன்புற முகப்பு. இது கோவில் முன்புற கொடிமரம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரில. அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் மறந்துட்ட பேர். இது கோவிலின் முன்புற முகப்புங்க. கோவிலுக்குள்ளே போனோம்னா இதுதான் முன்னாடியே கொடிமரம் இருக்குது. அதுதான் கொடிமரம். இங்கே இருக்கிறது என்னன்னு தெரில. ஒருவேளை தெரிஞ்சால் தயவு செஞ்சு. இது கோவில் கொடிமரம். அப்படியே திருமணம் அப்படின்னோம்னா கோவில் கோபுரம். க்ரீன் கலரில் வேலை வச்சுருக்காங்க. இது கோவிலோட என்ட்ரன்ஸ். உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ நம்ம அடக்கி வாசித்து கொண்டு தான் செல்ல வேண்டிய நிலைமையாக இருக்கும். இப்படி ஓகேங்க, இது உள்ள இருந்து பார்க்கும்போது கோவிலுடைய கோபுரம். அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளார கொடிமரம் இருக்குது. கொடிமரத்துக்கு நேராக உற்சவர் இருக்கார். அப்படியே மேலே முருகர் இருக்கார். சரி, கோயிலை சுற்றி வலம் வருவோம். நேரு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் கோயிலை சுற்றி வரும்போது. சரி, ஓகே, நன்றிங்கக்கா. பரவாயில்ல. நம்ம உள்ள வீடியோ எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அந்த அக்காவே வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் கோயிலில் சைடில் இருந்து வேணால் எடுத்துக்கோங்க, முன்னாடி சாமிக்கு நேர் நின்று வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சுங்க. காரணம், வீடியோவே எடுக்க வேணாம்னு சொல்லலை, வீடியோ எடுங்க ஆனால் சைடில் இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமான தருணங்க. கோயிலுடைய பக்கவாட்டிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான வியூவுங்க. நான் அந்த கேமராவில் எடுத்துட்ருக்கேன். இதில் சசி தான் எடுத்துட்ருக்கான். இப்போ கேமராவை நான் வாங்கிட்டேங்க.
சன்னதி செல்லும் வழி. இன்னமும் சன்னதிக்கு போலாம் போல. விநாயகர், வள்ளி தெய்வானை சன்னதிக்கு செல்லக்கூடிய வழி இருக்கு போல. நம்ம அங்கேயும் போகலாம். பரவாயில்லைங்க, இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு நேருக்கு நேரம் எடுக்கக்கூடாது, மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா எந்த கோயிலையும் கிடைக்காது. கரித்தமிழையில் மலையில் இது சாத்தியமே. இங்கேருந்து பார்த்தோம்னா 2 கோவிலோட கோபுரமும் நீட்டாக தெரியும். இது கோவிலுடைய நுழைவு கோபுரம், இது மூலவரின் கோபுரம், இது வந்து விநாயகருடைய கோபுரம். இருக்கா? ஓகே. அப்படியே இந்த பக்கம் இங்கிருந்து கோபுரம் தெரியுது. இந்த இடத்துல இந்த ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க, இன்னும் சாமி வைக்கலையாட்டிருக்கு. இங்கே ஒரு சன்னதி இருக்குது, பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சசி சொல்கிறதுனால நாங்கள் போகிறோம். வள்ளி தெய்வானை சன்னதி செல்லும் வழி. ஓ, இன்னும் எவ்வளோ தூரம் போகலாம் போலயே. மந்திர வராகி. ஸ்தல விருட்சம் பாலமரம். பாலமரம் அங்கே. ஓ, சைடில் இறங்கினா இந்த வழியாக வந்துடலாம். கோபுரத்தொட்டி இந்த பக்கமாக இறங்கினோம்னா இந்த பக்கமாக வந்துடலாம். இங்கே பாருங்கள் ரோடு. இதில் தான் வந்து தேர் போகிற பாதைங்க. அது இதில் தான் வந்து தேர் போகும். இங்கே டேங்க் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை சன்னதி செல்லும் வழி. குட்டீஸ் பாருங்க கல் அடிக்கிறதுக்கு. தென்னை மரமெல்லாம் வச்சுருக்காங்க மலை மேலே. அந்த போய் வியூ பார்த்து போகலாம். வள்ளி தெய்வானை சன்னதி செல்லும் வழி. இங்கே பாருங்க குட்டீஸ் அடிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சி இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சுட்டு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. அதை ஒரு பழக்கமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னிமலையில் கூட இந்த மாதிரி நிறைய கற்கள் அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. கோவிலுடைய வறண்டாவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அழகாக தூண்கள் அமைக்கப்பட்டு நல்லா சூப்பராக மண்டபம் கட்டியிருக்காங்க. உள்ளே போகிற வரைக்கும் சன்னதி அடையிற வரைக்கும் இந்த மாதிரியான மண்டபம் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரெஸ்ட் எடுத்துட்டு பக்தர்கள் சாமி கும்பிட்டு இந்த இடத்துல உட்காந்து இலைப்பாரிட்டு போகிற அளவுக்கு இருக்கு. வள்ளி தெய்வானை கோயில் நேருக்கு நேராக இருக்குதுங்க. உள்ள பூசாரி இருக்கார் என்னன்னு தெரியல. எல்லா பக்கமே சிசிடிவி வச்சுருக்காங்க, நம்ம சென்னி மலையில் முருகன் கோயில் மாதிரி. வள்ளி தெய்வானை ஸ்தல வரலாறு கேட்போம். விநாயகர் கோயிலுக்கு உள்ளே போனதும் நம்ம கோயிலை வளம் வந்து விட்டு பூசாரிகிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் பூசாரி சரியான பிஸியாக இருந்தார். நாங்கள் போகும்போது தான் அவர் ஃப்ரீ. நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்புறதுக்குள்ளே நல்லா பிஸி ஆகிட்டார். நாங்கள் அவர் நெருங்கூட முடியல, அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டார். கோவிலுக்கு வர மாதிரிங்க எப்படி இருக்குன்ட்டு. முழுக்க முழுக்க பெண் தெய்வங்களே, சரஸ்வதி, லக்ஷ்மி, எல்லா தெய்வங்களுக்கான சிலையும் இருக்குது. அன்னப்பறவை கூட இருக்குது. தேன்பூச்சி எத்தனைன்னு
மலந்தேன் பூச்சின்னு நினைக்கிறேன். இது தேன் பூச்சி, மலந்தேன் பூச்சி தானே? மலந்தேன் பூச்சி தான். பெருசு பெருசாக இருக்குது. தேன் சேகரிக்க வந்துருக்கு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அது பூச்சி கிடச்சா நான் ஆமாம். வாங்க சாமி கும்பிட்டு எல்லாரும் 90 எடுத்துக்கோங்க. வள்ளி தெய்வானையுடைய சிறப்பு 90. வெயிட் பண்ணோம், கூட்டம் குறைஞ்சதுன்னா நம்ம கேட்கலாம். இங்கே பாருங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு எத்தனை கல் அடிக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே எல்லாமே கல் தான் அடிக்க வச்சுருக்காங்க. இந்த கோயில் நிறையா பேர் வேண்டிகிட்டு இருப்பாங்க போல். எல்லாமே புதுசாக இப்போ அடுக்குனது. தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் பொருட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல க்ரௌடுங்க, க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் வந்தப்போ தான் அவர் சும்மா உட்காந்துருந்தார். நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாகவே இருக்கிறாரு. அதனால் நம்ம அப்படியே கீழே போகலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். மேலே போயிட்டு திரும்பவும் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். வாங்க அப்படியே கீழே போகலாம். எதை எடுத்து போடலாம்? எதை எடுத்து போடலாமா? எதை வேணால் எடுத்துக்கலாம். காய்ஸ் நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஃபுல் க்ரௌடாக இருக்குது. நம்ம அதனால் அப்படியே கிளம்பலாம். நம்ம திரும்ப வள்ளி தெய்வானை சன்னதியில் இருந்து கரித்தமலை முருகன் கோவிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இது மண்டபம் பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. இதோட 2-3 டைம் தட்டி விட்டுருச்சு. இந்த ஸ்டெப்பில் ஸ்லிப்பாகி 2 டைம் வந்துட்டுங்க. அப்புறம் மேலே ஒரு டைம் ஸ்டெப்பில் ஏறும்போது ஒரு டைம் வலிக்கட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இது வந்து கிரிவல பாதை, மேலே சுற்றி வர கிரிவல பாதை. அந்த இடத்துல இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. வந்துட்டு மேலே மலை மேலே கிரிவல பாதை அப்படின்றது இப்போ சாத்தியமில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வேலை நடந்துட்டுருக்குது. இங்கே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மலையை ஈவன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மண்டபத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் உட்கார வைக்கிறவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கிரிவல பாதை இதுதான். இந்த பாதை வந்து இந்த இடத்துல இப்போ வேலை நடந்துட்டுருக்கறனால இப்போது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கிரிவல பாதை மேலே மலை மேலே நடக்கிற கிரிவல பாதை இந்த டைம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். கீழே வேணால் கிரிவல பாதை இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு காலையில் அல்லது சாயங்காலம் நடக்கும். அது அந்த போஸ்டரில் போட்டிருப்பாங்க. அது கீழே காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க அப்படியே மேலே பார்க்கலாம். திரும்ப சன்னதிக்கு வந்துட்டோம், முருகருடைய சன்னதிக்கு. சண்டிகேஸ்வரர், இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் இருக்காரு. நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? சாமியை சைடில் இருந்து எடுத்துட்டு சொன்னாங்க, டைரெக்டாக எடுக்காண்டாடினாங்க. அதுவரை மகிழ்ச்சி.
வீர மார்த்தாண்டர், வீர புரந்தரர், வீர மகேந்திரன், வீர தீரர், வீர பாகு, வீராந்தகர், வீர கேசரி, வீர கதர், வீர மகேசுவரன். இவங்களாம் யார் அப்படின்னு போடல, ஆனால் இந்த சிற்பங்கள்லாம் இங்கே இருக்குது. நடை திறப்பு 5:30, காலசந்தி 7:30 to 8:30, உச்சிகாலம் 12:01, மதியம் நடை அடைப்பு 1:30 வந்து நடை சாத்திரும். மாலை நடை திறப்பு 4 மணிக்கு, சாயரட்சை 5 to 6, அது என்னன்னு தெரியல. இரவு நடை அடைப்பு 8 மணியோட க்ளோஸ். இது மூலவரின் முருகர். அர்ச்சனை சீட் வேணும் வாங்கிக்கலாம். டொனேஷன் பண்ணோம்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி டொனேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் உள்ளே போகிறோம், அதனால் வீடியோ ஆஃப் பண்ணுறோம். நீர் வேண்டி முருகன் தன் வேலை ஊன்ற குழியிலிருந்து வற்றாத ஊற்று தோன்றியாக ஊற்றுக்குழி என்ற பெயர் வந்தது. ஊத்துக்குழிக்கான பெயர் காரணங்க இதுதான். ஊத்துக்குழிக்கான பெயர் காரணம். அருணகிரியும் வழிபட்டு இத்தலத்தில் அருள் பெற்றார். அருணகிரிநாதர் அவர் வந்து இந்த கோயிலில் அருள் பெற்றிருக்காரு. தன்னை வழிபட வந்த அகத்திய மாமுனிவருக்கு நீர் வேண்டி முருகன் தன் வேலை ஊன்றி அக்குழியிலிருந்து வற்றாத ஊற்று தோன்றியாக ஊற்றுக்குழி என்ற பெயர். நான் அந்த நீர் சுரப்பு அப்படி. ஓகே ஓகே. நத்த கிடையாது, யூடியூப். கோல நீராடி மயில் வச்சிருக்காங்க. அக்னியும் வாயுவும் சரவணப்பங்கை சேர்த்து 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக அவதரித்தன. 6 குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பினை சிவபெருமான் கார்த்திகேய பெண்களிடம் 6 பேர்களிடம் தந்தபடியால் கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை வளர்க்கின்றனர். 6 முகன். கையில் 6 தாமரையில் 6 குழந்தைகளாக இருந்த முருகனை பார்வதி 6 குழந்தையும் ஒன்றாக்கி அருள் பணி. எதுங்க? சரி. ஓ, சரி. சிவசக்தி குழந்தை முருகனுக்கு சக்திவேல் தருதல். அமரர்களுக்கு தொல்லை தந்த சூரபத்மன் மற்றுமுள்ள அசுரர்களை முருகன் திருச்செந்தூரில் சங்காரம் செய்து தேவர்களை காத்தபடியால் தேவேந்திரன் தன் மகளான தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். அதனால் முருகனுக்கு கல்யாண சுப்பிரமணியர் என்ற பெயர் வந்தது. குழந்தையுடன் பராசக்தி. கதவுல கூட முருகர், விநாயகர், நாரதர் ஞானக்கனி ஒன்றை சிவபெருமானிடம் தந்தார். சிவபெருமான் தன் விருப்புதர்களின் உலகை முதலில் வளம் வருவதற்கே கனியை தருவதாக முருகன் மயில் மீது ஏறி உலகை வளமாக புறப்பட்டால் விநாயகரே தன் தந்தை தாயே உலகம் என சிவசக்தியை வளம் வந்து ஞானக்கனியை பிரிக்கிறார். ஞானப்பழத்திற்காக விநாயகர் ஞானப்பழத்திற்காக உலகை வளம் வந்து விநாயகர் கையில் ஞானப்பழம் இருப்பதை கண்ட முருகன் பழம் கிடைக்கவில்லையே என்று தந்தை தாய் மீது கோபம் அடைந்து
ஆடை ஆபரணங்களை களைந்து முட்டையடித்து ருத்ராட்சம் கோமரம் அணிந்து இடும்பன் தூக்கி வந்த மலை மீது ஏறப்போகும் குழந்தை முருகனை சிவனும் சக்தியும் பழனி என அழைக்கின்றனர். அதுதான் பழனி. பழனி பெயர் காரணமும் தெரிஞ்சிருச்சு. கரித்தமலை குமரக்குறுப்புகள். பரித்த நவமணி சிவத்த வீரநிகர் மலைத்த வடிவுடை மகுடமி மதிக்கு மலரின் மதிக்கும் நோட்டமுறு மலருக்கு. எப்படியோ நாங்கள் எல்லா வீடியோவும் எடுத்து விட்டோம். அப்படியே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். கீழே அனுமதி வாங்க சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இனி அனுமதி வாங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம். எந்த கோயிலையும் இந்த மாதிரி வீடியோ எடுக்க விட்டதில்ல. இந்த டைம் நம்ம வெகு சிறப்பாக நம்ம காணொலியை முடிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. அது அப்படியே காமிச்சேன். அதனால் மேலே தேர் வளம் வருமா அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் டவுட்டு தான். வேலை ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். கீழே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே காணொலி காட்டுறேன். இந்த கோவிலோட ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஒருத்தர் கீழே இருக்குதுங்காட்டி நான் ரொம்ப கீழால் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் ஆஃபீஸ் இதுதான். அலுவலக நேரம் 9:45 to 1 மணி, 2 to 5:45. மாலதி சிசி சரவணபவன் தக்கார். இது கோவிலுடைய முழு வியூ. அது என்ட்ரன்ஸு. அதுக்கு அந்த பக்கம் தெரிகிறது ஆஃபீஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது அன்னதான குடம். இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிடுச்சு, அதனால் நாங்கள் சாப்பிட முடியல. இது வந்து நம்ம ஸ்டெப்புக்கு போகிற வழி. வாங்க எல்லாம் கோஸ்கா சாப்பிடலாம். கோஸ்கா முருகா பாய். எல்லாம் முருகருக்கு பாய் சொல்லிடுங்க. நான் தட்டிட்டுண்ணா கைத்தமலை காணொலி சத்தமாக பேச முடியல, நிறைய பேர் இருந்ததுனால மன்னிச்சுக்கோங்க. கோயில் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னா நல்ல கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கூட்டம் வரும். மதியானம் ஆயிடுச்சுல, 2 மணிக்காட்டும் 1:30க்கு நட சாத்திடுவாங்க. ஸோ நீ 1:30க்கு சாத்தினாங்க 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்ப 8 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அப்புறம் திரும்ப அடுத்த நாள் தான். இந்த படி மொத்தம் 360 படிங்களாமா. மலைக்கு மேலே போயிட்டு முருகர் கோயிலுக்கு போகிற இல்லையா, அந்த படி 60 படியாமா. ஆக மொத்தம் 420 படி. இந்த அகலப்படியெல்லாம் சேர்த்தாம தான் 360 படின்னு அந்த ஆத்தா சொல்லிடுச்சு. அதனால் இந்த அகலப்படியெல்லாம் சேர்த்தாம 360 படி ஆட்டம் இருக்குது. என்னன்னு தெரில. ஆக மொத்தம் 360 படி. இப்படி ஒரு ரோடு சுற்றி வருதில்ல, அந்த ரோடு மலையை சுற்றி வர கிரிவல பாதைங்க. அது ஏதோ ஊருக்கு போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ரோட்டிலேருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு கீழே இறங்குது ரோடு. அப்புறம் கோசக்காய்க்கு வந்துருச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஆகிப்போச்சு. வேறு முருகர்.
ஃப்ரண்ட்டில் முருகர், அந்த பக்கம் வள்ளி தெய்வானியோட முருகர். இது மயிலோடு இருக்கிறாரு. இவர் பாருங்க வள்ளி தெய்வானியோட. ஓகே, எல்லோருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிரிவலப்பாதையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போகலாம். கிரிவலப்பாதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் கிரிவலப்பாதைக்கு போகிற பாதைங்க. சாதி எடுத்து வண்டியிலிருந்து பரவாயில்ல, நம்ம வண்டியிலிருந்து சாதி எடுக்காமல் தில்லா வந்திருக்கிறோம். பார்ப்போம் வண்டி இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. சாவி எடுத்திருந்தாலும் வண்டி டேங்க் கவரில் வச்சுருப்பேன். இது கிரிவலப்பாதை ரோடு. இந்த ரோட்டில் நிறைய ரோடு ஜாயிண்ட் ஆகுது. வேறு மலைக்கு பின்பகுதியிலிருந்து வர்றவங்களாம் அதில் வந்துக்குவாங்க. இங்கே வரும் இளந்த மரத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இளந்த மரத்தில் இளந்தக்காயை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் ஊரில் மலையில் இளந்தக்காய் சீசன் வந்துச்சுன்னா இளந்த மரத்தில் போயிட்டு இளந்தக்காய் பொறுக்கிட்டு இருப்போம். இப்போல்லாம் இளந்த மரமே இல்லை. நீ இளந்தக்காய் பொறுக்கி இருக்கிறியா? இளந்த மரம் எங்கே இருக்குது உங்கள் இதில்? அந்த ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல், அதுக்கு பின்னாடி காட்டுக்குள்ள 2 மரம் இருந்தது, வெட்டிட்டாங்க. ஓகே, இங்கே பாருங்க கீழே தண்ணி டேங்க். இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு காலையில் அல்லது நாளைக்கு சாயங்காலம் ஏதோ ஒரு டைமில் கீழே வந்து தேரோட்டம் நடக்குமாம்மா. பார்ப்போம். நம்ம கீழே அந்த இடத்துல ஏதோ நாகசன்னதி இருக்குது. முருகர் உயர் கோபுர ரகசிய கண்காணிக்கப்பட்டது. பார்த்து நடந்துக்கோங்க மக்களே. ஓகே, விநாயகர் சன்னதி. ஓகே, நம்ம இங்கே கிளம்பலாம். இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்குது, இன்னும் முடியலை. நான் ஒரு சொன்னங்காட்டி இந்த இடம்னு நினச்சேன். இங்கே பாருங்க, ஓம்னு முருகர் எழுதியிருக்காங்க. இங்கே ஏதோ சேல்ஸா? ஆமாம், கம்மங்கூழ் மோர். விநாயகர் சன்னதி. தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா? சாவி அப்படியே விட்டுட்டு வந்துருக்கேன். ஓகே, இதுதான் கோவில். நம்ம இப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்னா தம்ப்நெயில்ல வச்சுக்கலாம். நம்ம இப்போ கிரிவலப்பாதையை பைக்கில் சுற்ற போகிறோம். தார் ரோடுங்க, கால் வெந்து போயிடும். அதனால தான் பைக்கில் சுற்ற. அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா மத்தியான டைமு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நல்லா வெயில் சூடு பட்டை கிடப்பு. அதனால் நாங்கள் பைக்கிலேயே சுற்றலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். எப்படி பாதை படிக்கட்டை ஒட்டியே வந்து இந்த ரோடானது போயிட்டு இருக்கு. பரவாயில்லைங்க, தண்ணியெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ இருக்குது, பொட்டி கடை இருக்குது, குடியிருப்பா. இது ஸ்கூலுங்க, மேல்நிலைப்பள்ளி, மகளிர் மேல்நிலைப்பள்ளிங்க. இந்த இடத்துல இருக்கு. பரவாயில்லையே, மலையை ஒட்டியே ஸ்கூல். இந்த ஸ்கூலில் யாராச்சும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுடைய காணொளி எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே பாருங்க, புது புது கட்டுமானங்கள்லாம் கோயிலை சுற்றி கிரிவலப்பாதை நடக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளை ரோடு, இதெல்லாம் கீழே போகும். இதுவும் ஸ்கூல், இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கொங்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இதை பாருங்க,
பரவாயில்லைங்க, வரங்கடுத்து இதெல்லாம் தெரியுது. பரவாயில்லைங்க, நம்ம வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. ஸ்கூல் கிரிவல பாதையில் ஸ்கூல்லாம் இருக்கு. 2 ஸ்கூல் இருக்கு, 2மே பெரிய ஸ்கூல். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரோடு பிரிஞ்சு போகுது, இது ஊருக்குள்ளே போகுது. கொதித்த மலை ஊத்துக்குழி. ஊத்துக்குழி பெயர் காரணம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? அகத்தியருக்கு நீர் தேவைப்பட்டதுனால முருகர் வந்து தன்னுடைய வேலை அழுத்தி ஊன்றியதன் காரணமா ஒரு ஊற்று எடுத்ததாமா. அந்த ஊத்துல அகத்தியர் தன்னுடைய தண்ணி தாகத்தை தீர்த்துக்கிட்டாராம். அந்த ஊற்று தான் எங்க இருக்குன்னு தெரியல. கீழே இருக்குதுன்னாங்க, ஆனா எந்த இடத்துலயும் கரெக்டா தெரியல. ஒருவேளை யாராச்சும் தெரிஞ்சு அப்படின்னாலும் சொல்லுங்க, அவங்களே தெரிஞ்சுக்கிறோம். இங்க குடியிருப்புங்க, இதெல்லாம் குடியிருப்பு. இது கோவில் சார்ந்தவர்களா இல்லை தனி குடியிருப்பான்னு தெரியல. வீடுகளா என்னன்னு தெரியல. எல்லாம் இந்த சைடு இருக்கு. பரவாயில்ல, நான் உள்ள போயிட்டு அங்கே போய் டீ தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் கேன் அங்கே போட்டு வந்திருக்கேன். இந்த பக்கம்லாம் நல்ல காடு, அருமையான காட்டுக்கு. முருகனை தேடி காதலர்கள் ஒன்றிணைந்து வந்திருக்கணும். காதல் கடவுள்ங்கிறது உண்மையத்தான் போச்சு. ஒவ்வொரு மரத்துக்கு தனித்தனியா அந்த கல்லு புத்தாரி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க, கட்டி விட்டுருக்காங்க. இது வந்து மலைக்கு மேல போற ரோடுங்க. இது தொடர்ந்து கிரிவல பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம எங்க ஸ்டார்ட் ஆகணுமோ அதே இடத்துல வந்து முடிய போகுது. வா, இங்க இடையில பாருங்க, இது ஏதோ சாய்பாபா கோயிலா இல்ல அது சூரியன் தெரியல. சாய்பாபா கோயில் தான் எங்க ஒன்றும் கட்டி வச்சுக்கோங்க. ஏதோ சக்தி சாய்பாபா கோயில் தான். போ பாரு, விநாயகர். சாய்பாபா கோயில் விநாயகருங்க. அந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு நாக சன்னதி இருக்கு. இங்க பாருங்க, அரிய வகை விலங்கு பெருச்சோல். எவ்வளவு பெருசு இருக்கு. ஓகேங்க, நம்ம இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அப்படியே வண்டியிலேயே கிளம்பியாச்சு. நம்ம திரும்ப போற வழியில ஏதாச்சும் காண கிடைக்காத வகையில் ஏதாச்சும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய காணொலியானது ஆன் செய்யப்படும். நம்ம பின்னாடி இருந்துதான் வெளியில வந்தோம். நம்ம போகும்போது வீடியோ எடுக்கல, அதனால இப்போ அதை காட்டிடலாம். இது சென்னிமலை காங்கேயம் சைடு போறவங்க இந்த ரோட்ல தான் வெளியில போவாங்க. உள்ள வர்றது இதுல தான். இங்க பாருங்க, இன்னொரு கோயில்ல ஏதோ விசேஷம் வரப்போகுது. தேர்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது எந்த கோயிலுக்கு சொந்தமானு தெரியல. வாரம் எத்தனை தேர்னா? ஆமா, இந்த தேர கூட இருக்கலாம். ஊத்துக்குடி பேரூராட்சி சந்தை வளாகம் இதுல போட்டிருக்குது பாருங்க. திருப்பூர் 16 கிலோமீட்டர், சென்னிமலை 18 கிலோமீட்டர். நாங்க சென்னிமலை வழியாத்தான் வந்தோம், அதனால நாங்க சென்னிமலை ரூட்டிலேயே செல்ல போகிறோம். ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா காங்கேயம், அப்படியே போயிட்டு மேம்பாலத்தில் ஏறினோம்னா காங்கேயம் போகலாம். நாங்கள் வந்துட்டு ஊத்துக்குழி வந்தது சென்னிமலை ரோடு வழியாக, அதனால இந்த பாலத்துக்கு அடியில் போய் தான் போனோம்.
ஓகேங்க, நம்ம இங்கிருந்து கிளம்பியாச்சு. மேலும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் இளங்கோ, இளா போட்டோகிராஃபி மற்றும் சசிகுமார். பாய்.